ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா அது லோ ஃப்ரீக்வன்சில இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதாவது அந்த பொருள்ல இருக்க அணுக்கள் ரொம்ப மெதுவா அதிர்வடைஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த அதிர்வு அதிகமாகறப்ப அதோட வைப்ரேஷன் அதிகமாகி அந்த பொருள் மெட்டாபிசிக்கலா மாறிடும். சோ பிசிக்கல் பொருட்களுக்கு எல்லாம் ஃப்ரீக்வன்சி கம்மி. அதாவது ஸ்தூல பொருட்கள் எல்லாம் ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சில தான் அதிர்வடைஞ்சிட்டு இருக்கு. அதே இது அதோடைய அதிர்வு அதிகமாகறப்ப அது சூட்சுமமா மாறிடும். சோ சூட்சுமமா இருக்க எல்லா விஷயங்களோட ஃப்ரீக்வன்சி அதிகம், ஸ்தூலமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிறதுடைய ஃப்ரீக்வன்சி கம்மி. சோ நம்மளோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக நம்ம சூட்சும நிலையை அடைவோம். அதாவது ஆஸ்ட்ரல் பாடியை நோக்கி போவோம். அதாவது நம்மளோட பாடி வந்து பிசிக்கல் தன்மையில இருந்து சூட்சும தன்மை லைட் பாடியா வந்து மாறிட்டு இருக்கு. அப்படின்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி அதிகமாயிட்டு இருக்கு.